அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும், என் அன்பான தோழர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் போடும் வீடியோவில் ஒவ்வொரு தகவல்கள் வெளியாகி வரும். அதேபோல் இன்று 21/1/2026 அவர்கள் வேலையை கம்பம் ஊராட்சி ஒன்றியத்தை பரிசீலனை செய்ய சொன்னேன். அதை சொன்னதற்காக அவர்கள் மீண்டும் தவறான வேலைகளை செய்து வருகிறார். எப்படி செய்து வருகிறார் என்பதை தெளிவாக உங்களுக்கு விளக்கியுள்ளேன். ஒவ்வொரு முறையும் கம்பம் ஊராட்சி ஒன்றியம் கொடுத்துள்ள மணிகண்டன் கான்ட்ராக்டர்காரர்களுக்கு தெரிவிக்கும் போதெல்லாம் மணிகண்டன் கான்ட்ராக்டர்காரர் ஒவ்வொரு விஷயத்தை தெளிவாக செய்து வருகிறார். அவர் எப்படி செய்து வருகிறார் என்று ஒவ்வொரு முறையாக நன்றாக பாருங்கள். இதோ மக்களை முட்டாளாக்கவா அல்லது கம்பம் ஊராட்சி ஒன்றியத்தை முட்டாளாக்கவா என தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை கம்பம் ஊராட்சியில் வேலை செய்பவர்கள் அனைவரும் முட்டாள்தனமான வேலைகளா இல்லை முட்டாள்களா என தெரியவில்லை. இல்லை மக்கள் முட்டாள்கள் என்று நினைத்து கம்பம் ஊராட்சி ஒன்றியம் செய்து வருகிறார்களா என்றும் எனக்கு புரியவில்லை. காரணம் என்னவென்றால், சமமாக செய்ய வேண்டும் என்பதற்காக மீண்டும் கல்லை மட்டும் பிடுங்கி அதன் மேல் எம்சாட்டை போட்டு அதன் மேல் கல்லை வைத்தால் மேடாகிவிடும் அல்லவா என்று அதாவது தெளிவாக போட்டு வருகிறார்கள். இது எப்படி என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் கம்பம் ஊராட்சி ஒன்றியம் ஒரு சிறிய தவறு மட்டுமல்ல, பெரிய தவறு ஒன்று செய்து வருகிறது. 2025-26 ரெனிவல் பண்ணாத கான்ட்ராக்டர் மணிகண்டன் லைசன்ஸ் இல்லாதவருக்கு 1 வருட ஒப்பந்தத்தை கொடுத்து வந்துள்ளது. இது நேற்று எனக்கு வெளியாகி உள்ளது. அது ஆதாரத்துடன் நான் வெளியேற்றும்போது நிச்சயம் இது பிரச்சனைக்கு உள்ளாகும் என்பது இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பம் ஊராட்சி ஒன்றியம் இதை நிச்சயம் நீங்கள் கேட்பீர்கள். லைசன்ஸ் இல்லாத இருவருக்கு 2025 உரிமையே இல்லாதவர்களுக்கு லைசன்ஸ் இல்லாமல் ஒப்பந்தம் தந்துள்ளீர்கள். இதற்கு சரியான இடத்தில் விளக்கம் தெரிய வேண்டும். என் பாதையை சரி செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் இந்த பிரச்சனை வெடிக்க வேண்டிய வாய்ப்பு உள்ளது என்பதை இதன் மூலம் தெளிவாக தெரிந்து கொள்கிறேன். மக்கள் முட்டாள்கள் என்பதை மறுபடியும் நிரூபித்து வரும் கம்பம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. எத்தனையோ முறை பேசியிருக்கேன், வஞ்சிருக்கேன். ஆனால் இன்னமும் வேலை செய்கிற டயத்துலேயே அவங்க வர்றதை நான் பார்க்கல. இன்ஜினியர்லேருந்து யாருமே இன்னமும் அந்த இடத்துக்கு வந்து அது என்ன, எப்படி போடுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லை. நான் மறுபடியும் போட்டுட்ருக்கேன். இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது வர்றது அது முக்கியம் கிடையாது. முக்கியமாக லைசன்ஸ் இருக்கணும். லைசன்ஸ் இல்லை. அவர்கிட்ட மணிகண்டன்கிட்ட ரெனிவல் பண்ணாமல் 2025 வேலை செஞ்சுருக்காரு, 2026 வேலையை தொடங்கியிருக்காரு. இதுக்கு முழுக்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த காரணத்துக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க? லஞ்சத்துக்காகவா இல்லை மற்ற எதுவும் பண்ணி கொடுக்குறாங்களா? கம்பம் ஊராட்சி ஒன்றியத்தை நான் திருப்ப கேட்குறேன். பணத்தை வாங்கிட்டு இந்த வேலையை கண்டுக்கிறாமல் இருக்கீங்களா? இல்லை வேறு யாராவது சாராயம் கீராயம் பொம்பளை வாங்கிட்டு கண்டுக்கிறாமல் இருக்கீங்களா? இந்த கேள்விக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்கள். நாளைவே இந்த தொடர்ச்சியான வீடியோ இன்றைக்கி என்ன வேலை, மறுநாள் 22/1/2026 என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோ எடுத்து போடுறேன். நேர்மையாக வேலை செய்யுமாறு மறுபடியும் திரும்ப கம்பம் ஊராட்சி ஒன்றியத்தை கவனக்குறைவை குறைத்து வேலையை சரிபார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும், என்னுடைய ஆதரவாளர்களுக்கும், நேர்மையாக வேலை செய்யும் அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.